முருங்கைக்கீரை கடையில் ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பெங்களூர் ரேட் சொல்கிறேன். இந்த கீரை மட்டுமே 60 ருபீஸு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலேருந்து நிறைய பேர் வந்து கூட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காசு கொடுத்துட்டு வாங்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் 60 ருபீஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து போடணும். துவரம் பருப்பு வந்து நான் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து லைட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் போடுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் தண்ணி கொஞ்சமாக போட்டால் போதும். மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. நம்மளோட மெயினான கீரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது போட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சியை வந்து கழுவிட்டு அதில் வந்து ஊற்றலாம். ஸோ தட் இதில் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ராகி முத்துக்கு தான் நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கிது, அவ்வளோதான்.